ஹாய் வியூவர்ஸ், நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் என்ன பார்த்தோம்னா எக்ஸல்ஸோட இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்தோம். என்னென்ன பேசிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டூல் பார்ஸ்னால் என்ன, அந்த டூல் பார்ஸ்க்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம ஷார்ட்கட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணுறோமோ, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது என்ன மெயினான ரீசன் ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணணும்னா, இப்போ ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணணும்னா நம்ம மவுஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது காப்பி பண்ணுறதுனாலும் சரி, இப்போ வேறு எந்த ஒர்க்குனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி பண்ணுறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஹோம் போய்ட்டு காப்பின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மவுஸ் வச்சு தான் கிளிக் பண்ணணும். பட் இப்போது நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணிட்டோன்னா மவுஸே தொட தேவையில்லை, கீபோர்டை வச்சுட்டே நம்ம இது ஒர்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, இதுதான் ஷார்ட்கட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மவுஸே தொட தேவையில்லை, டக்குன்னு Ctrl பட்டன் C பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அது ஈஸியாக நம்ம காப்பி பண்ணிக்கிற முடியும். ஒரு எக்ஸல் ஷார்ட்கட்ஸுங்கிறது லேர்ன் பண்ணுறதுக்கு மெயினான ரீசனே நம்ம ஒர்க்கை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா நான் ஏர்லி ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக மவுஸ் மட்டுமே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸாக லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா 30 மினிட்ஸில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போது இதுதான் கீபோர்டோட லேஅவுட். மோஸ்ட் ஆஃப் தி லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸில் இதுதான் கீபோர்டோட லேஅவுட்டாக இருக்கும். இதை ஏன் நான் ஷோ பண்ணியிருக்கேன்னா, என்னென்ன நம்ம ஷார்ட்கட்ஸுங்கிறது மெயினான யூஸ் பண்ணுற பட்டன்ஸ், ஒரு சில பட்டன்ஸ், அதை இப்போ என்னென்ன பட்டன் நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஷார்ட்கட்ஸ்லாம் என்னென்ன கவர் ஆகும்னா கண்ட்ரோல், இந்த ஆல்ட் பட்டன், இந்த ஷிஃப்ட் பட்டன், அதுக்கப்புறம் இந்த டேப், இந்த ஒரு 4, அதுக்கப்புறம் இந்த ஆரோ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பேக் ஸ்பேஸ் என்டர்லாம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் டேப் இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் தி ஷார்ட்கட்ஸ் கவர் ஆகும். அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போ அப்படியே நம்ம ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸாக பார்க்க ஆரம்பிக்கலாம். நமக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரே வீடியோவில் கவர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்குறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பாதியாக பிரித்து தனித்தனி வீடியோவாக போடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட்ஸ் ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபைல்ஸ்னால், இப்போ இந்த எக்ஸல் ஒர்க் புக் இருக்குல்ல, இதை நம்ம ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக, அதாவது ஸ்டார்டிங் ஒரு எக்ஸலை ஓப்பன் பண்ணோன்னா என்ன தேவைப்படுதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு விசிபிள் பண்ணியிருக்கேன்ல, ஷோ பண்ணியிருக்கிறதுல இந்த ஷார்ட்கட்டுங்கிறது எந்த ஃபங்க்ஷனுக்காக இந்த ஷார்ட்கட்டு யூஸ் பண்ண போகிறோங்கிறது. இந்த விண்டோஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம 2 டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஓஎஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தான் நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில பேர் ஆப்பிள், மேக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் த நம்ம விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இதையே பார்த்துக்கலாம். யாராவது ஆப்பிள், மேக் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசம் தான். நம்ம இங்கே விண்டோஸில் கண்ட்ரோல் அப்படிங்கிற பட்டன் யூஸ் பண்ணுறோன்னா மேக்கில் கமாண்ட்டுங்கிற இந்த பட்டன் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த செகண்ட் வர பட்டன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். பட் நான் இப்போ விண்டோஸை பேஸ் பண்ணி நான் எல்லா ஷார்ட்கட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னென்னா, ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது. நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். ஃபைலில் போயிட்டு, இங்கே நம்ம ஸ்டார்ட் பட்டன் போயிட்டு இங்கே சர்ச் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான். இந்த கண்ட்ரோல் என்னங்கிறது என்னென்னா, ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸல் வச்சுருக்கோம். எனக்கு இன்னொரு எக்ஸல் ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம மறுபடியும் இங்கே உள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணணுன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணால் நியூ ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்ம சொல்லியிருப்போம் இன்ட்ரடக்ஷனில். ஸோ இதுவுமே மேனுவல் தானே, மவுஸ் வச்சு நம்ம போய் கிளிக் பண்ணுறோம்ல. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷார்ட்கட். ஸோ நீங்கள் இங்கே போகிறதுக்கு பதில் சிம்பிளாக Ctrl+N அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ எக்ஸல் ஓப்பன் ஆகும். இன்னொன்று, எந்த ஒரு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ Ctrl+Nன்னு சொல்கிறேன்னா நீங்கள் கண்ட்ரோல் தனியாக N தனியாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த இமேஜில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா, இப்போ Ctrl+N நியூனா நீங்கள் கண்ட்ரோல் ஆஃப் பட்டனை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2வது N பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் டைப் ஆகும், N தான் டைப் ஆகும். எப்போவுமே ஒரு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஃபஸ்ட்டு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரோல் ஆல்ட்
இல்லை ஷிஃப்ட், அது எப்பயுமே நம்ம ஒரு ஃபிங்கர் வச்சு அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபிங்கரை வச்சு தான் அந்த செகண்ட் இருக்கிறத இங்கே ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கண்ட்ரோல் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிங்கரை வச்சு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு ஃபிங்கரை வச்சு என்னன்னு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிரும். ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். தனித்தனியாக நம்ம டைப் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஓன்னு இருக்குன்னா கண்ட்ரோலை நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை எடுத்துடுறேன், ரெண்டாவது ஓ ப்ரெஸ் பண்ணுறேன்னா இப்படி தான் ஓ டைப் ஆகும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்னால் கண்ட்ரோலை வச்சு ஒரு ஃபிங்கர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு ஃபிங்கரை வச்சு என்னன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண வேணால் என்னங்கிறத கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஸோ இதுதான் கண்ட்ரோல் என்னங்கிறது ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஷார்ட்கட்டுங்கிற நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் கண்ட்ரோல் என்னன்னு கொடுக்குறேன், ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு, நியூ ஒர்க் புக் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இதுதான் கண்ட்ரோல் என். ஸோ இந்த இது நமக்கு முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது ஓப்பன் ஒர்க் புக். ஓப்பன் ஒர்க் புக்னால் ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஓங்கிற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஃபிங்கர் வச்சுட்டு ஓங்கிறது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுங்கிறத ப்ரௌஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் கண்ட்ரோல் ஓ. அதுக்கப்புறம் சேவ், கண்ட்ரோல் எஸ். நான் நேற்று சொல்லி கொடுத்துருப்பேன், இல்லை 2 சொல்லியிருப்பேன் இன்ட்ரடக்ஷனில். சேவ்னா என்ன, சேவஸ்னால் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஒரு ஒர்க் புக் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ இதுதான் வச்சுங்களேன், நான் ஆல்ரெடி இந்த ஒர்க் புக்கை சேவ் பண்ணிட்டேன், ஷார்ட்கட்டுன்னு நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இதை நான் வந்து போல்டு பண்ணேன், அதாவது இந்த இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிறதுக்காண்டி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா தான் இந்த சேஞ்சஸ் சேவ் ஆகும். இல்லைன்னா இப்போ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த சேஞ்சஸ் எதுவுமே சேவ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் சொல்லியிருப்பேன், எப்போயுமே நம்ம ஒரு ஒர்க் புக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க் பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்குரிய ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் எஸ். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு சேவிங் காமிக்கும், தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சேவ்டுன்னு வந்துருச்சு. இப்போ நான் இங்கே வேறு ஏதாச்சும் ஒரு டைப் பண்ணுறேன்னா இந்த சேவ்டுங்கிறது போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நியூவாக நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுக்குறோன்னா மேலே சேவிங்னு வரும், முடிஞ்சதுக்கப்புறம் சேவ்டுன்னு வந்துடும். ஸோ இந்த கண்ட்ரோல் எஸ்ஸுங்கிறது சேவ் பண்ணுறதுக்குரிய ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு சேவஸ் F12. சேவஸ்னால் நான் சொன்னது மாதிரி தான், ஒரு நியூ ஃபைலை, அதாவது இப்போ தான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு டைம் சேவ் பண்ணுறதுக்கும் சேவஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ஃபைலை நான் வந்து இன்னொரு நேமில் சேவ் பண்ணணுன்னா நம்ம சேவஸ் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஷார்ட்கட்டுன்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன்ல, இதே ஃபைலை நான் F12 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். F12ங்கிறது எங்கே இருக்குன்னா ஃபங்க்ஷன் பட்டன் சொல்லுவோம், இங்கே இருக்கும் பார்த்துங்க, உங்கள் கீபோர்டில் டாப்பில் இருக்கும். இதுதான் ஃபங்க்ஷன் பட்டன்ஸ், இதுதான் F12, சரிங்களா? ஸோ F12 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு, நியூவாக சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் அதே ஃபைலை இன்னொரு நேம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெர்ஷன் 1, இல்லை நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் என்ன நேமோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு நேமு, பார்ட் 2, உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் இதே ஃபைலை டூப்ளிகேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி சேவஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ஷார்ட்கட் வந்து F12. பிரிண்ட் ஃபைல். பிரிண்ட்னா நான் நேற்று சொன்னேன்ல, இப்போ யாராவது வீட்டில் பிரிண்டர் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். யாராவது டைப்பிங் பண்ணி அந்த மாதிரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க, டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இல்லை வீட்டில் பிரிண்டர் வச்சுருக்கவங்க, படிக்கிறவங்க, ஏதாச்சும் வந்து அசைன்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குறாங்க, காலேஜில் கொடுக்குறாங்கன்னா பிரிண்டர் இருக்குன்னா அப்போ நீங்கள் கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா பிரிண்டருக்கு வந்து டைரெக்டாக நம்ம சென்ட் பண்ணலாம் இந்த ஃபைலை. ஸோ கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இங்கே வந்து என்ன பிரிண்டர் வச்சுருக்கவங்களுக்கு இது தெரியும். பிரிண்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், என்ன சைஸு, இது வந்து பேப்பர்ஸோட சைஸ் A4 ஷீட்டு சைஸாக இருக்கும், இல்லை A3 ஷீட்டாக இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரிண்டருக்கு டைரெக்டாக போயிடும், அப்படியே அங்கேருந்து பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துடும், சரிங்களா? இதுதான் கண்ட்ரோல் P வந்து பிரிண்டருக்கு. இது என்னென்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரீவியூ மாதிரி பார்க்கலாம். அதாவது இதை பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல, பிரிண்ட் ஆகி தான் வரும். ஸோ நம்ம வந்து பேப்பர்ஸ் வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது.
அதனால இது வந்து ஒரு ப்ரீவியூ மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு F2 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகி வருங்கிறத நமக்கு ஒரு ப்ரீவியூ மாதிரி கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இல்லை இந்த வியூஸ் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும், ரோஸ் காலம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை கலர் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் மறுபடியும் பேக் போகிறதுக்கு எப்பயுமே வந்து இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா அதை நான் வந்து இங்கேயே நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். பேக்னா எஸ்கேப், சரிங்களா? ஸோ அந்த எஸ்கேப் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் கொடுத்துட்டு பேக் வரணுன்னா இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப்புங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த வீக்கே வந்துடும். இப்போது கண்ட்ரோல் P கொடுக்குறீங்க பிரிண்ட்டுக்கு, எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட இந்த பேஜுக்கு வந்துடும். அதே போல் தான் ப்ரீவியூ பார்க்குறோம். ஸோ ப்ரீவியூ பார்க்குறோன்னா கண்ட்ரோல் F2 கொடுத்தா இந்த மாதிரி பிரிண்ட் ப்ரீவியூ போகுதா. நீங்கள் மறுபடியும் இந்த ஆரோ கிளிக் பண்ணி பேக் வரணும்னு அவசியம் இல்லை. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பேக் வந்துடும், சரிங்களா? இப்போது நம்ம இதுவும் கவர் பண்ணிட்டோம், பேக் பட்டனும் இதோடையே கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த எக்ஸல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க. எப்போயுமே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மறக்காமல் லாஸ்ட்டாக என்ன தான் நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் ஒரு சேஃப்டிக்கு லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்குங்க. நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன். இது 2 ஆப்ஷனுமே ஒர்க் ஆகும். ஒரு எக்ஸலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் Wவும் ஒர்க் ஆகும், Alt F4ம் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கல, ஒரு டம்மி ஃபைல். ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணணுன்னா கண்ட்ரோல் W கொடுத்தா இந்த மாதிரி. இது ஏன் இந்த ஆப்ஷன் கேட்குதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் இதை நான் சேவ் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சேவ் பண்ணாமே ஒரு மணி நேரம் இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நான் போட்டு ஒர்க் பண்ணுறேன்னா, ஈவன் நம்மளே தெரியாமல் நமக்கு தெரியாமல் க்ளோஸ் பண்ணாலும் சிஸ்டம் ஒரு டைம் வார்னிங் கொடுக்கும். அதாவது இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன்னா இங்கே வார்னிங் கொடுக்கும், நம்ம இன்னும் அந்த ஃபைலை சேவ் பண்ணலை, சேவ் பண்ணி போகிறீங்களா இல்லை சேவ் பண்ணாமே க்ளோஸ் பண்ண போகிறீங்களான்னு. இது தேவையில்லாத வந்து ஒரு டம்மி ஃபைல்னால் இப்போ நீங்கள் டோன்ட் சேவ்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டானது, இதில் தான் ஒரு 1 ஹவர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மறக்காமல் அந்த வார்னிங்கையாச்சும் வந்து பார்த்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து நான் டம்மி ஃபைல் தானே. ஸோ இது வந்து கண்ட்ரோல் W கொடுத்தாலும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது, இல்லை Alt F4 கொடுத்தாலும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ இது அன்னேம்டு, அதாவது சேவ் பண்ணாதனால இப்படி காட்டுது. நான் சேவ் பண்ண ஃபைலே க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இல்லைனா இருங்க, நான் இதையே ஜஸ்ட் ஒரு டம்மியாக சேவ் பண்ணுறேன். இப்போது கண்ட்ரோல் W கொடுத்தோன்னா க்ளோஸ் ஆயிரும், அவ்வளோதான், அந்த ஃபைலு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே போல் Alt F4 கொடுத்தாலும் இந்த ஃபைலு க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃபைலு. ஸோ Alt F4 கொடுத்தாலும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபியூ ஷார்ட்கட்ஸ் எதுக்குன்னா, இந்த ரிப்பன் பட்டன் சொன்னல, ரிப்பன்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க ஆப்ஷன். ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபியூ ஷார்ட்கட்ஸு. ஸோ அதையும் குயிக்காக இங்கே கவர் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, நேற்று நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னென்னா இந்த ஆப்ஷன் வந்து சில சிஸ்டமில் ஷோ ஆகலைன்னா எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணுறதுன்னு சொன்னோம்ல, அப்படி கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் மூலமாக யூஸ் பண்ணலான்னு. அதுக்கு பதில் இதுதான் அந்த ஷார்ட்கட். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து இந்த டூல் பார்ஸோட ஹெட்டிங் மட்டும்தான் தெரியுது, வெளியே உள்ள ஒரு ஆப்ஷன் தெரில. ஸோ இப்போ நான் வந்து இங்கே கிளிக் பண்ணி இதை ஒவ்வொன்று சூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஷார்ட்கட் நீங்கள் வந்து கண்ட்ரோல் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். மறுபடியும் டிசேபிள் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிசேபிள் ஆகிரும். ஸோ இது வந்து ரிப்பன் பட்டனை நமக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டு தான் கண்ட்ரோல் F1, சரிங்களா? இப்போது இந்த ஆல்ட்டுங்கிறது வந்து ஆக்டிவேட் ஆக்சஸ் கீஸ். ஆக்சஸ் கீஸ்ன்னு நம்ம எதை சொல்கிறோன்னா இது எல்லாமே. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, உங்களோட கீபோர்டில் ஆல்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். என்னென்னா இருக்கிறதுலே மெயினான ஃபங்க்ஷன் வந்து ஷார்ட்கட்ஸுக்கு வந்து நான் சொன்னேன்ல ஒரு 4 கண்ட்ரோல் Alt Shiftன்னு, இதில் ஆல்ட்டு தான் மெயினான மோஸ்ட் ஆஃப் தி ஷார்ட்கட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். இதை வச்சே நீங்கள் வந்து நிறையா ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அப்படி தான் லேர்ன் பண்ணேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஷோ ஆகிறது என்னென்னா, ஃபைலுக்கு F, ஹோமுக்கு H, இன்செட்டுக்கு N, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெட்டர் காமிக்குது பாருங்கள். இதை வச்சு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியூக்குள்ளே போகணுன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு Wங்கிற பட்டனை நெக்ஸ்ட்டு நான் ப்ரெஸ் பண்ணணுன்னா வியூக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நான் இப்போது எனக்கு எந்த ஃபங்க்ஷன் வேணும்,
இப்போ வந்து ஜூம்னா க்யூங்கிற பட்டனை நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணனா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ட் பட்டன் தான் ஷார்ட்கட்ஸுக்கெல்லாம் மெயினான ஒரு கீ ஃபேக்டர். ஸோ இப்போ நீங்கள் ஹோம்குள்ளே ஏதாச்சும் இப்போ காப்பி பண்ண போகிறேன்னா நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹச் தான் ஹோம். ஸோ ஹச் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறதுக்கு சி ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் சி என்ட்ரு பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ இந்த ஆல்ட் பட்டன் தான் இந்த ஆக்சஸ் கீஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் ஆக்டிவேட் ஆக்சஸ் கீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரிப்பன் ஆப்ஷனுக்குள்ளே இந்த டேப் அப்படிங்கிறது. டேப்னு ஒன்றும் இல்லை, இந்த பட்டன் தான் டேபு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை, இப்போது இந்த ஹோம் இன்செட்டுக்குள்ளே நம்ம மவுஸ் இல்லாமல் எப்படி இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டேப் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹோம் உள்ளே இருக்கிறதுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோன்னா இப்போ நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டேப் பட்டனை ஒரு 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பேஸ்ட்டுங்கிறது செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஒரு 2 டைம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் அந்த டேப் வந்து இந்த இதுக்குள்ளே எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒவ்வொரு நெக்ஸ்ட் ஆப்ஷனாக போகும். ஃபார்மட் பெயிண்டர் அடுத்து அப்படியே ஒவ்வொரு ஆப்ஷனாக அது வந்து ஆர்டர் வைஸ் போகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குயிக்காக வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், மவுஸ் இல்லாமல் வந்து கீபோர்டை வச்சுமே யூஸ் பண்ணோம்னா இந்த ஆல்ட்டு டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபும் எப்படியோ அதே போல் இந்த ஆரோவும் வச்சு நீங்கள் வந்து இந்த ரிப்பனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த 4 ஆரோ இருக்குல்ல, இப்போ நீங்கள் அதே தான் இப்போ நீங்கள் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. இப்போ ரைட் சைடு ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடு மூவ் ஆகும். லெஃப்ட் சைடுனா அப்படியே ரிவர்ஸில் வரும். இது வந்து ரைட் ஆரோ, இது லெஃப்ட் ஆரோ, இது அப் ஆரோ, இது டவுன் ஆரோ. ஓகேங்களா. ஸோ இப்போ அப் ஆரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் டவுன் ஆரோ யூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் அதே தான், ஒன்றும் இல்லை, ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்களா. இப்போது ரைட் சைடு நான் ஆரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரைட் சைடு மூவ் ஆகுது, லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. இப்போ நீங்கள் கீழே வரணும்னா டவுன் ஆரோ. ஸோ இதுதான் டவுன் ஆரோ, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுனில் வரும். இதுக்கு கீழே டவுன் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரைட் சைடு போகணும் மறுபடியும். ஸோ இந்த ரைட் ஆரோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதுலேருந்து நீங்கள் டாப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சார்ட் இருக்குது. இப்போ அப்பு ஆரோங்கிறது இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே போகும். மறுபடியும் அப்பு ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாப்புக்கு போயிடும். ஸோ இந்த 4 ஆரோ வச்சு நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டேபு வச்சு நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த ஷார்ட்கட்டு அதுதான் வந்து எப்படி நம்ம வந்து டேப் பட்டனை கண்ட்ரோல் பண்ணி இந்த ரிப்பனுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுங்கிறது. ஸோ இது முடிஞ்சது. ஸோ அடுத்தது இந்த ஸ்பேஸ் அண்டு என்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து இந்த செலக்ட் பண்ணுறோம்ல, இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுறோன்னா இது வந்து சீன் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஸ்பேஸ் பார் ஆர் என்டர் பட்டன்னா இந்த ஒரு லாங்காக ஒன்று இருக்கும், அதாவது ஒரு லென்த்தான ஒரு பட்டனாக இருக்கும், எந்த ஒரு லெட்டரும் இல்லாமல் நம்பர் இல்லாமல், இதுதான் ஸ்பேஸ் பார்னு சொல்லுவோம். என்டர் பட்டன் இங்கே இருக்கும். ஓகேங்களா. இதுதான் ஸ்பேஸ் பார். ஸோ ஆல்ட் இப்போ ஹச் ப்ரெஸ் பண்ணுறேன், சி போயிட்டேன். அப்போது இப்போ காப்பி பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் சி ப்ரெஸ் பண்ணணும். பட் இந்த இடத்துல நான் ப்ரெஸ் பண்ணாமல் என்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன்னா அது வந்து ஒர்க் ஆகும். அதே போல் ஆல்ட்டு ஹச்சு இப்போது காப்பி பண்ணுறதுக்கு சி, நான் இன்னொரு டைம் சி பண்ணுறது பதில் இந்த ஸ்பேஸ் பார் பண்ணணுன்னா காப்பி ஆகிரும். காப்பி ஆகிறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த மாதிரி வந்து ஒரு டாட்டட் லைன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகே இந்த பர்டிகுலர் செல்லு காப்பி ஆகிடுச்சின்னு. ஸோ இது அதுதான் இந்த 2 பட்டன் இந்த ரிப்பனுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணலான்னா அந்த லாஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணாமல் சிம்பிளாக வந்து இப்போது கட் பண்ணுறேன் எக்ஸ், இது வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதனால் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ காப்பினா அதுக்குள்ளே 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும் போது நம்ம வந்து ஸ்பேஸுன்னு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் ஆயிரும். எப்போயுமே அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஸ்பேஸோ என்ட்ரோ கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மட்டும்தான் சூஸ் ஆகும். இல்லை வேறு எனக்கு வந்து இப்போது இந்த மாதிரி இவ்வளோ ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த நான் சொன்னல 4 ஆரோஸ் ரைட்டு அப்பு டவுன்னு, ஸோ அந்த ஆரோ இல்லைன்னா டேப் பட்டனை வச்சு எந்த இது நமக்கு தேவையோ அந்த இதை இப்படி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பேஸ் பார் ஆர் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா. அதுக்கு தான் இந்த 2. ஸோ இந்த செஷனோட ஃபைனல் ஷார்ட்கட் என்னென்னா F1னா ஒன்றும் இல்லை, ஹெல்ப் சொல்லியிருப்போம்ல, இங்கே வந்து நம்ம அந்த ஹெல்ப் இருக்குல்ல, ஸோ அந்த ஹெல்ப்புங்கிறதுக்கு ஷார்ட்கட் வந்து F1. ஸோ F1 ப்ரெஸ் பண்ணணுன்னா நமக்கு ஹெல்ப் ஆப்ஷன் ஷோ ஆகும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு எல்லாமே ஷோ ஆகும். அதாவது என்ன நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் வேணும், இல்லை இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது வந்து நமக்கு தெரியணும், இதிலுக்கு என்ன ஆப்ஷன் வேணால் நம்ம சர்ச் பண்ணலாம். இங்கே வந்து ஷோ பண்ணிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே காமிக்கிது பாருங்கள் எப்படி வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதிலேருந்து டாப் டு பாட்டம் இங்கே வந்து எல்லாமே காட்டும். பட் நம்ம இங்கே தேடுறதை பொறுத்து தான் அது வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டும் ஷோ ஆகும். இப்போ வந்து ஹவு டு ஓப்பன் எக்ஸல் இல்லைனா ஹவு டு காப்பி பேஸ்ட் அப்படின்னு நம்ம தேடுறோம்னா தேடி நீங்கள் சர்ச் பண்ணணும். ஆனால் வந்து என்னென்னா நமக்கு இன்டர்நெட் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஹெல்ப் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஏன்னா இது எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கிற இந்த ரிசல்ட்டு தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹவு டு காப்பி பேஸ்ட் நான் போட்டேன், அங்கே வந்து நமக்கு வந்து சஜஷன்ஸ் மாதிரி கொடுக்குது. ஸோ இதை கோ த்ரூ பண்ணிவிட்டு இதை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டீட்டெயில்டாக ஓப்பன் ஆகும். இதை பேஸ் பண்ணி இது நமக்கு தேவையான டேட்டா இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஹெல்ப்பு. அது இல்லாமல் ஹெல்ப்லேயே வந்து 2 இருக்குது. ஒன்று நமக்கு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் சப்போர்ட், கஸ்டமர் கேர் சப்போர்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள ரீச் பண்ணுறதுக்கும் இந்த ஹெல்ப் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் ஹெல்ப்புக்குரிய ஷார்ட்கட். ஓகே வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கவர் பண்ண ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் ப்ளஸ், அதாவது ஃபைல்னால் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் பார்த்தோம். அதை தாண்டி இந்த ரிப்பன் ஆப்ஷன்ஸ் எப்படி என்னென்னது ஒர்க் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் நிறையா வந்து ஷார்ட்கட்ஸ் நம்ம வந்து கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த இப்போதைக்கு நம்ம பார்த்ததில் டவுட்டு எப்படி இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கோத்ரூ பண்ண இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை கோத்ரூ பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் பார்க்குறத விட அதை ஒரு எக்ஸல் ஃபைலில் ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளோட ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.